ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்கள் அம்மா சுட சுட சூப்பரான போட்டி வறுவல் செய்ய போகிறாங்க. சரி வாங்க எங்கள் அம்மா எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம். போட்டி நல்லா க்ளீன் பண்ணி குக்கரில் போட்டுக்கோங்க. தண்ணிலாம் நல்லா புழிஞ்சிட்டு போட்டுக்கோங்க. போட்டிலாம் சாப்பிட்டிங்கன்னா வயிற்றில் இருக்க புண்ணுலாம் ஆறிடும். அதனால் நீங்கள் மந்த்லி ஒன்ஸாவது நீங்கள் போட்டி எடுத்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடலாம். ஒரு 5-6 விசில் வரைக்கும் வைங்க. இன்றைக்கி நம்ம போட்டி வறுவல் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. அதுக்கு 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 தக்காளி போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். போட்டி வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். போட்டியை நான் நல்லா வேக வச்சு குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இந்த வெங்காயம் தக்காளி கூட போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும், நம்ம கொஞ்சம் மூடி வச்சிடலாம். போட்டி வறுவல் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு தூள் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட போட்டி வறுவல் வச்சுட்டு நம்ம ஒரு ரசம் ஊற்றி சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த போட்டி வறுவல். இது குழந்தைங்களாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதனால நூடுல்ஸ் மாதிரி இருக்கிறதால பார்க்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டி ஃப்ரை பண்ணி ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த போட்டியை நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட போட்டி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. காரசாரமான போட்டி வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. இது செம்மையாக இருக்குங்க. அந்த டேஸ்ட்லாம் நீங்கள் மட்டும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.